முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். முழு இருதயம் என்பது என்ன? எசேக்கியேல் 36 25 26 பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் கடந்து வந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள சதையுள்ள உணர்வுள்ள இதயத்தை வைத்து தன் ஆவியையும் தன் வார்த்தையும் சட்டத்தையும் நமக்குள் வைப்பார் என்று சொன்னால் அது புது இதயம். ரோமர் 5 வாசிப்பது போல பரிசுத்த ஆவியின் வழியாக நம்முடைய இருதயங்கள் அன்பு ஊற்றப்படுகிற அளவுக்கு அந்த இதயம் தகுதி பெறும் என்று சொன்னால் அது புதிய இதயம். எசேக்கியேல் 11 வாசிக்கிறோம், அங்கே புதிய இதயத்தை கடவுள் கொடுக்கிறார். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு புதிய உள்ள இதயத்தை, சதை உள்ள உணர்வுள்ள இதயத்தை கொடுக்கிறார். அது புதிய இதயம். ரோமர் 2 29 வாசிக்கிறோம், ஆவியானவர் அருளியபடி உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் சொல்வது போல ஆவியானவர் எப்படி செய்யக்கூடிய விருத்த சேதனம், அதை பாவ அறிக்கை என்பதுதான் ஒரு மனுஷனுக்கு புதிய இதயத்தை பெற்றுக் கொடுக்கிறது. இந்த நிலையிலே ஆண்டவரோடு இணைந்து நாம் புதிய இதயத்தை பெற்றுக்கொள்ளும். ஏன்னா ஒரு ஆலயம்னா அங்கே நற்கரணை பிழை இருப்பது போல, நற்கரணை பெட்டி இருப்பது போல, ஆலயமாகிய இந்த உயிருள்ள ஆலயமாகிய இந்த இதயம்தான் பிரியமாலே ஆண்டுடைய உறைவிடமாய் இருக்கிறது. ஆண்டவரின் உறைவிடமாய் நம்முடைய இதயம் மாற, ஆண்டவருடைய ஆலயமாய் நம்ம உடல் மாற இத்தகைய வழியில் பயணிப்போம். புதிய இதயத்தை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாறுவோம், வாழுவோம், வளருவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.